அனைவருக்கும் வணக்கம். நம்பி அகப்பொருள். இதில் இடம்பெற்றுள்ள இன்றியமையா குறியீடுகளின் பொருள் விளக்க குறிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். இயற்கை புணர்ச்சி. இதில் தெய்வத்தால் தலைவன் தலைவியை எதிர்ப்படுதல். வன்புரை. வன்புரையில் தலைவி தலைவனை இவன் பிரிவானோ என ஐயுறுதல். தெளிவு. தலைவன் கூறிய சொல்லை தலைவி உண்மையாக மனம் கண்டு கொள்ளுதல். பிரிவொழி மகிழ்ச்சி. தலைவி பிரிந்து செல்லும்போது அவள் செல்வதைக் கண்டு தலைவன் மகிழ்தல். பிரிவொழி கலங்கல். தலைவி பிரிந்தபோது தலைவன் மனம் கலங்கி மொழிதல். இடந்தலைப்பாடு. இதில் இயற்கை புணர்ச்சி புணர்ந்து சென்ற தலைவன் மறுநாள் அவ்விடத்திலேயே வந்து சந்தித்தல். பாங்கர் கூட்டம். இயற்கை புணர்ச்சி முடிந்த 3ஆம் நாள் தலைவன் தன் தோழனால் தலைவியை சந்தித்தல். பாங்கி மதி உடன்பாடு. பாங்கி தலைவியின் உடல் வேறுபாடு கண்டு தலைவனோடு மாறுபாடு கொள்ளுதல். தன் மதியை அதற்கு உடன்படுத்துதல். பாங்கியர் கூட்டம். தலைவியின் தோழி கூட்டி வைக்க தலைவன் தலைவியை கூடுதல். பகல்குறி. தலைவி குறிப்பிட்ட இடத்தில் தலைவன் அவளை பகல் பொழுதில் கூடுதல். ஒரு சார் பகல்குறி. மறுநாள் தலைவன் வேட்கை மிகுதியால் பகல் குறியெடுத்து வந்து நிற்பான். நிற்கவும் பாங்கி குறியிடத்து தலைவியை செல்ல விடாது நிறுத்துதல். பகல் குறியிட. பகல் குறிக்கண் வந்த தலைவன் குறியிடத்து செல்ல முடியாதவாறு நடத்தல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.